அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கவிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்றிருந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே கடந்த மாதம் 27ஆம் தேதி கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதில் 41 பேர் உயிரிழந்திருந்தார்கள். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கின்றது. அதன்படி தமிழகத்தினுடைய வடக்கு மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய அஷ்ராகர் தலைமையில் அந்த சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகின்றது. ஆனால் இந்த கூட்ட நெரிசல் மரணத்திற்கு முழுக்க முழுக்க தமிழ்நாடு காவல்துறை மீது குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம், நாங்கள் குற்றம் சாட்டியவர்களே எங்களுடைய குற்றச்சாட்டை விசாரித்தால் எங்களுக்கு நீதி கிடைக்காது என்று குறிப்பிட்டு மதுரை கிளையை நாடியிருந்தார்கள். அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது உச்சநீதிமன்றத்தையும் அவர்கள் நாடியிருக்கின்றார்கள். அதன்படி இந்த விசாரணையை பொறுத்தவரை சிறப்பு புலன் விசாரணை குழுவின் மூலமாக தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்க கூடாது, உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டு அதன் வாயிலாகவே விசாரணை நடைபெற வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் வலியுறுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்திலே உயிரிழந்தவர்கள் குடும்பத்தை சார்ந்த 3 பேர் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார்கள். அவர்கள் சிபிஐ மூலமாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ்நாடு காவல்துறை மீது அவர்களும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே முன்முடிவோடு தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறையை சார்ந்தவர்களும் செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார்கள். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி உள்ளிட்டவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பிலே ஒரு தரப்பை குற்றச்சாட்டக்கூடிய வகையிலான குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றிருந்தன. எனவே சிபிஐ மூலமாகத்தான் விசாரிக்க வேண்டும் என்று தன்னுடைய மகனை இழந்த தந்தை என்றும் மனைவியை இழந்த கணவர் என்றும் தன்னுடைய சகோதரியை கூட்ட நெரிசல் சம்பவத்தில் இழந்திருந்த சகோதரன் என்றும் குறிப்பிட்டு 3 பேர் மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அவர்களுடைய வாதமும் கடந்த வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சிபிஐ என்று சொல்லப்படக்கூடிய மத்திய புலன் விசாரணை அமைப்புகள் வாயிலாகத்தான் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதே நேரம் தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்களாக மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல், முகுல் ரோத்தகி, அபிஷேக் மனு சிங்வி உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஆஜராகி இருந்தார்கள். அவர்கள் ஒரு விசாரணை அமைப்பு தொடக்க நிலை விசாரணையை மேற்கொண்டு வரும் பொழுதே சிபிஐக்கு செல்ல வேண்டும் என்று எதிர்த்தரப்பினர் கேட்பது நியாயமாக இருக்காது என்று தமிழ்நாடு அரசு சார்பில் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். தமிழ்நாடு காவல்துறை தான் அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த மூத்த 3 வழக்கறிஞர்களும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கில் தீர்ப்பு பிறப்பிக்கப்பட இருக்கின்றது. தீர்ப்பு வெளிவரக்கூடிய இந்த நாளின் காலை நேரத்திலே திடீரென்று ஒரு புதிய தகவல் வெளியாகி இந்த வழக்கின் மீதான எதிர்பார்ப்புகளை மேலும் உயர்த்தி இருக்கின்றது. அதன்படி 3 பேர் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதாவது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திலே தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்து விட்டதாகவும் சிபிஐ மூலமாகத்தான் விசாரிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசை காவல்துறையை குற்றம் சாட்டக்கூடிய வகையிலாக 3 பேர் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அவர்கள் தரப்பிலும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் எங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களுடைய கையெழுத்தை போலியாக போட்டு அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி அதற்காக கையெழுத்து வாங்குவதாக குறிப்பிட்டு எங்கள் அனுமதி இல்லாமலேயே எங்கள் பெயரிலே தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் எதிர்க்கட்சி அதிமுக சார்ந்தவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்து விட்டார்கள். எங்களுடைய அனுமதி இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவில் வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். நாங்கள் தமிழ்நாடு அரசின் மீது எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கவில்லை, காவல்துறை மீது எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கவில்லை என்று சொல்லி அவர்களும் மனு தாக்கல் செய்வதற்கு உச்சநீதிமன்றம் சென்றிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு எவ்வாறு அமையப் போகின்றது என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் அன்றைய நாளில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் மட்டுமல்லாமல் இந்த 3 தரப்பை சார்ந்த வழக்கறிஞர்களும் கடுமையான வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி செந்தில்குமார் குறித்தும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. தமிழ்நாடு காவல்துறையை நோக்கியும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. விஜய் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பிறகு உயிரிழந்தவர்களை சந்திப்பதற்காக கூட கரூருக்கு செல்லவில்லை என்று ஒரு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்த நிலையில் விஜய் கரூருக்கு செல்ல வேண்டும் என்பதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா, அதையெல்லாம் நீதிமன்றத்தில் வந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டுமா என்ற கேள்வியினை எழுப்பியிருந்தார். எனவே பல்வேறு வகையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக பார்க்கப்படக்கூடிய இந்த வழக்கினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். வழக்கமாக உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை முக்கிய வழக்குகளை கையில் எடுக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கபில் சிபல், முகுல் ரோத்தகி உள்ளிட்டவர்கள் எதிரெதிர் அணியில் இருந்துதான் வாதங்களை முன்வைப்பார்கள். ஒரே நேரத்தில் ஒரே வழக்கில் இருவரும் ஒரு அணிக்காக வாதிட்டது கிடையாது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறைக்கு ஆதரவாக அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர்களாக வழக்கமாக உச்சநீதிமன்றத்தில் எதிரெதிரி அணியில் இருந்த வாதங்களை முன்வைக்கக்கூடிய கபில் சிபல் மற்றும் முகுல் ரோத்தகி ஒரே அணியாக தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்களாக தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மற்றொரு மூத்த வழக்கறிஞராக உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அபிஷேக் சிங் மனைவி அவரும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞராக வாதங்களை முன்வைத்திருக்கின்றார். எனவே தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கமாக ஒரே வழக்கில் ஒன்றாக ஆஜராகாத வழக்கறிஞர்கள் கூட தற்பொழுது ஆஜராகி இருக்கின்றார்கள்.
இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த வழக்கில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞரை பொறுத்தவரை அவர் கோபால் சுப்பிரமணியம் என்று சொல்லப்படக்கூடியவர், கர்நாடகத்தை சார்ந்தவர். குறிப்பாக முக்கிய வழக்குகளில் அவரும் கடந்த பல ஆண்டுகளில் ஆஜராகி இருக்கின்றார். குறிப்பாக முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் தொடர்புடைய வழக்குகளில் ஆஜராகி அதில் ஒரு சில தீர்ப்புகளை பெற்றதன் மூலமாக இந்திய அளவில் கவனம் பெற்ற ஒரு முக்கியமான வழக்கறிஞராக கோபால் சுப்பிரமணியம் இருக்கின்றார். கடந்த காலத்திலே அவரை உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியம் நீதிபதியாக நியமிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தது. அதன் பிறகு மத்திய அரசோடு முரண்பட்டு கொலிஜியமும் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். எனவே அவர் நீதிபதியாக நியமனம் செய்யப்படவில்லை. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் மூலமாகவே மதுரை கிளையிலும், கரூர் நீதிமன்றத்திலும், சென்னை உயர் நீதிமன்றத்திலும் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை கபில் சிபல், முகுல் ரோத்தகி, அபிஷேக் சிங் மனைவி உள்ளிட்ட ஒட்டுமொத்தமான உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர்களும் ஒரே அணிக்காக தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக ஆஜராகி இருந்த நிலையில் மூத்த வழக்கறிஞர்கள் என்று யாரையும் அமர்த்துவதற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தான் கடந்த சில ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் எந்த பெரிய வழக்குகளையும் கையில் எடுக்காமல் இருந்த கொலிஜியத்தினுடைய பரிந்துரைக்கு பிறகும் தன்னை நீதிபதியாக நியமனம் செய்யவில்லை என்பதாக அந்த கருத்துக்களை சொல்லியிருந்த மற்றொரு மூத்த வழக்கறிஞரான கர்நாடகத்தை சார்ந்த கோபால் சுப்பிரமணியத்தை தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.